ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் நம்ம பரமபிதா வழிபட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நம் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகாயத்து பட்சிகள் காலமே எழுந்து புறப்பட்டு அதுவும் அதனுடைய திசைகளுக்கு செல்லுகிறது. ஆனாலும் எங்கேயோ அது வயிறு நிறைவாய் அது சாப்பிடுவதற்கு ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் கர்த்தர் ஆகாரம் கொடுக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் உண்டாக்கின பறவைகளுக்கே அவர் ஆகாரம் கொடுக்கிற பொழுது அது எல்லாவற்றையும் பார்க்கலாம் மனுஷனானவன் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார். பறவைகளை போஷிக்கிற நான் உங்களை போஷிக்க மாட்டேனா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். நாம் கர்த்தரை முதலாவதாக தேட வேண்டும். அப்படி தேடுகிற பொழுது நமக்கு எல்லாம் கிடைக்கும். ஏனென்றால் ஆகாயத்து பட்சிகள் பறவைகள் அதிகாலமே எழுந்து அது கர்த்தரை துதித்து விட்டு தான் அது பறந்து செல்லுகிறது. எல்லாம் சத்தம் போடும், கத்தும். ஒவ்வொரு பறவைகளுக்கும் ஒவ்வொரு குரல் உண்டு. அது அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமேன், உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம்னு சொல்லி ஆண்டவரை துதித்து தான் என்ன பண்ணுது, அந்த பறவைகள் பறந்து செல்கிறது. ஆனபடினாலே அவைகளுக்கு ஆகாரம் ஆண்டவர் கொடுக்கிறார். நாமும் கர்த்தரை துதிப்போம், அதிகாலமே எழுந்து நமக்கும் அனுதின ஆகாரத்தை நமக்கு போஷிப்பார். ஆமேன், அல்லேலூயா.